بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தினை உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு உன்னத மார்க்கமாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய தனி சிறப்புகளை புரிந்து கொண்டு உலக அளவில் இந்த இஸ்லாத்தை நோக்கி கோடான கோடி மக்கள் ஒவ்வொரு தினமும் வந்து இணைந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் நேர் எதிர் விரோதிகள் என்று சொல்லப்பட்ட மேலை நாட்டுக்காரர்கள் கூட இன்று இஸ்லாத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற கொள்கையே தங்களுடைய அரசின் முக்கிய கொள்கையாக கொண்டிருக்கின்ற அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் கூட அரசாங்கத்துடைய அந்த கட்டுப்பாடுகளை மீறி லட்சக்கணக்கில் இந்த கொள்கையை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை என்னவென்றால், இஸ்லாத்தை நோக்கி மக்கள் பெரும் திரளாக தங்களை இணைத்துக் கொண்ட பிறகு வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த ஜுமா தொழுகைகளில் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பள்ளிவாசல்கள் எல்லாம் நிரம்பி போய் பள்ளிவாசலிலே தொழுவதற்கு இடமில்லாமல் சாலைகளிலே, தெருக்களிலே வந்து மக்கள் இன்று தொழ ஆரம்பிக்கிறார்கள். எனவே மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகின்றன என்பதற்காக அரசாங்கத்தின் செலவில் நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் இன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாருங்கள், இஸ்லாத்துடைய எதிரிகளை அவர்களை கொண்டே பள்ளிவாசல்களை அரசாங்கத்தின் சார்பாக நல்ல நோக்கத்தில் கட்டவில்லை, போக்குவரத்து நெரிசலை கொண்டுதான் கட்டுறாங்க. இருந்தாலும் அல்லாஹ் அந்த வேலையை செய்ய வச்சிருக்கிறான். இப்படி கோடிக்கணக்கில் மக்கள் இந்த கொள்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய நாட்டு பெண்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அழகை காட்டுகிறோம் என்ற பெயரில் அரைகுறையான ஆடை அணிந்து கொண்டு அலங்கோலமாக தெருக்களிலே திரிந்த நிலைகளை மாற்றி கண்ணியம் நிறைந்த ஆடைகளை அணிந்து புண்ணியம் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு மாற்றம்! வல்ல இறைவன் இந்த மார்க்கத்தினை இப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறான். இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக பல எதிரிகள் பல சூழ்ச்சிகளை செய்தாலும் அத்தனை சூழ்ச்சிகளை முறியடித்து இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் வளர்த்துக் கொண்டிருக்கிறான். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த ஏகத்துவ ஜோதியை அவர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள், தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் எண்ணினாலும் அல்லாஹ் தன்னுடைய இந்த ஏகத்துவ ஜோதியை முழுமைப்படுத்திய தீர்வான் என்கின்ற திருமறை குர்ஆனுடைய வசனத்துடைய நடைமுறை இலக்கணத்தை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் எங்கும் இந்த இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான அடிப்படையான காரணம் என்ன? நிறைய காரணங்களை சொல்லலாம். இஸ்லாத்தை நோக்கி இத்தனை மக்கள் வருகிறார்கள் என்றால் அதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். அதிலே மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் சமூக அக்கறை கொண்ட ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. சமூகத்தை பற்றி பேசுகின்றது. சமூக மக்களுடைய நலனை நாடி இருக்கிறது. இஸ்லாம் தான் சொல்லக்கூடிய போதனைகள்ல சமுதாய அக்கறையை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். வேறு வேறு மார்க்கங்கள் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. அதிலே பார்த்தால் சமூக அக்கறை என்று தனியாக இருக்காது. வெறுமனே வழிபாட்டு முறைகளை மட்டும் சொல்லித் தரக்கூடிய
கடவுளை தொழக்கூடிய, கடவுளை வழிபடக்கூடிய முறையோடு நின்று கொள்வார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி பார்க்கவில்லை. இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்றும், இறைவன் அல்லாத பிற மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை என்றும் இஸ்லாம் தெளிவாக வரையறுத்து வைத்திருக்கிறது. ஒருவன் இறைவனுக்கு மட்டும் செய்யக்கூடிய கடமைகளை செய்துவிட்டு இறைவன் அல்லாத பிறருக்கு செய்யக்கூடிய கடமையை செய்ய தவறினான்னா இஸ்லாத்தின் பார்வையில் அவன் ஒரு முஸ்லீம் அல்ல. இந்த இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும், மனிதர்களுக்கும் பிற ஜீவராசிகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும். நாணயத்துடைய இரண்டு பக்கங்களை போல, ஒரு நாணயம்னா ஒரு பூ இருக்கிறது, ஒரு தலை இருக்குது. ஒரு பக்கத்தை மட்டும் கொண்டே கொடுத்தோம்னா அது செல்லாமல் போய்விடும். இரண்டு பக்கம் இருந்தால் தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் என்பதை போல இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நம்ம சரிவர ஆற்ற வேண்டும். இறைவன் அல்லாத மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை மாற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு தனிச்சிறப்பு. இந்த தனிச்சிறப்பினால் தான் இந்த இத்தனை லட்சம் மக்கள் இந்த கொள்கையை நோக்கி வருகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்றால், சமுதாயத்தோடு பின்னி பிணைந்த ஒரு மார்க்கம். சமுதாயம் வேறு, ஆன்மீகம் வேறு என்று பிரிக்காத மார்க்கம். இன்றைக்கு சொல்லுவார்கள், பல ஆன்மீகவாதிகளை பற்றி சொல்லுவாங்க, அவர் ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறார், அதோடு அவர் சமூக ஆர்வம் இருக்கிறார் சொல்லுவாங்க. அவர் ரெண்டு துறைகளில் சிறந்து விளங்குகிறார். ஒரு துறை என்னன்னா ஆன்மீகவாதியா இருக்கிறார், இன்னொரு துறை என்னன்னு சொன்னா சமூக ஆர்வலர், சமுதாயத்தை பத்தி கவலைப்படுறாருன்னு சொல்லி அதை பெருமையாக பேசுவார்கள். இஸ்லாம் என்ன சொல்றது தெரியுமா? ஆன்மீகம் வேறு, சமுதாயம் வேறு கிடையாது. ஆன்மீகவாதி சமூக ஆர்வலர் இருக்க முடியாது. எவன் ஒருவன் சமூக ஆர்வலராக இருப்பானோ அவன் தான் ஆன்மீகவாதி, இப்படி இஸ்லாம் சொல்லுது. இப்படி சமுதாயத்தோடு ஒரு பிணைப்பை உண்டாக்குகின்ற காரணத்தினால்தான் இத்தனை கோடி பேர் வந்து இணைகிறார்கள். அப்படி என்ன இஸ்லாம் சமுதாயத்தை பற்றி பேசுகிறது, சமூகத்தை பற்றிய கருத்துக்களை வலியுறுத்துவது பார்த்தா ஆயிரக்கணக்கிலே இது சம்பந்தப்பட்ட செய்திகள் இஸ்லாமிய வரலாறுகள் நெருகிலும் கொட்டி கிடப்பதை பார்க்கிறோம். நீங்கள் திருமறை குர்ஆனை வாசித்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை படித்தாலும் சரி, அதிலே சொல்லப்பட்ட பலவிதமான பல ஆயிரக்கணக்கான போதனைகள் சமூக சிந்தனைகளை தான் நமக்கு ஊட்டியிருப்பதை பார்க்கிறோம். இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமையை மாத்திரம் ஒருவன் செய்துவிட்டு சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லையா, அவனுக்கு மறுமையிலே வெற்றி இல்லை என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு போதனை. அடுத்தவர்களுக்காக உழைப்பது, அடுத்தவர்களுக்காக வேண்டி பாடுபடுவது, அடுத்தவருடைய தேவையை நிறைவேற்றுவது போன்றவைகள் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய கடமைகளாக இருக்கின்றன. வெறுமனே தொழுவதாலோ, நோன்பு வைப்பதாலோ, ஹஜ் செய்வதாலோ, உம்ரா செய்வதாலோ, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதாலோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி தஸ்பீஹ் செய்வதாலோ ஒருவன் சொர்க்கம் சென்று விட மாட்டான். அது ஒரு விதங்களில் அவன் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இன்னொரு வழியிலே, இன்னொரு முறையிலே இன்ன பிற ஜீவராசிகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கின்றன என்று இரண்டையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. பாருங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய சமூக சிந்தனை, பிறரை பற்றி சிந்திக்காத எவனும் சொர்க்கம் செல்ல இயலாது. இதை பற்றி எத்தனை வசனங்களை சொல்ல வேண்டும். அடுத்தவர்களை பற்றி அக்கறை நமக்கு வேண்டும். வெறுமனே தொழுகை நோன்புகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு மறுமையிலே வெற்றி பெற இயலாது. அதற்குத்தான் பல நபிமார்கள் வாழ்க்கையை கூட நீங்கள் பார்க்கலாம். பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அதுல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. ஃபிரௌனிடத்திலே அல்லாஹ் மூசா நபியை அனுப்புகிறான். மூசா என்பவன், அதாவது ஃபிரௌன் என்பவன் தன்னை இறைவன் என்று அறிவித்துக் கொண்டான். நான் தான் உங்கள் மேலான ரப்பு என்று அந்த மக்களை வழிகெடுக்கிறான். மூசாவை நீங்க அவங்கள்ட்ட போய் ஃபிரௌனிடத்திலே போய் அவனுடைய கொள்கையை தவறு என்று நீங்கள் நிரூபியுங்கள் சொல்லி மூசா நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். போன மூசா நபி அவர்கள் வெறுமனே இறைவனை பற்றி மாத்திரம் பேசினார்களா? ஃபிரௌனே, நீ இறைவன் இல்லை, ஏன் இறைவன் ஒருவன் இருக்கிறான், அதனால நீ கடவுள் இல்லை என்பதை மாத்திரம் பேசிட்டு போய்விட்டார்களா? அதையும் சொன்னார்கள். சமுதாயத்துக்கு தேவையான சில பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த சமுதாய மக்கள் பனு இஸ்ராயீல்கள் எப்படி இருந்தார்கள்? ஃபிரௌனிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவன் ஒரு கொடுங்கோல் நடத்தி வந்தான். இவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டன. அவர்கள் எண்ணியதை செய்ய இயலாது. அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. ஃபிரௌன் எப்படி எல்லாம் ஆட்டி படைக்கிறானோ அதற்கு ஏற்ப தலையசைக்க வேண்டும். இல்லை என்றால் அனைவரையும் கொண்டு குவித்து விடுவான்.
இப்படிப்பட்ட ஒரு அடிமை சங்கிலிகள் பிணைக்கப்பட்டு அந்த இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்தார்கள். பனி இஸ்ராயல் மக்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் வெறுமனே ஒரு இறைவனை மட்டும் பேசிவிட்டு திரும்பி வரவில்லை. அந்த ஃபிரௌனிடத்திலே சொன்னார்கள், ஃபிரௌனே அரிசில் மானா பனி இஸ்ராயீல வலா துஅذிபுஹும், இந்த பனி இஸ்ரவேல் மக்களை நீ எங்களோடு அனுப்பி வைத்து விடு, அவர்களை நீ துன்புறுத்தாதே, அவர்களை நீ நோவினைக்கு உள்ளாக்காத என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனிடத்தில் குரல் கொடுத்தார்கள். சொல்ல போனால் அவர்களுக்குரிய சுதந்திர போராட்டம், பனி இஸ்ரவேல் மக்களுக்குரிய அன்றைக்கு அவர்களுக்கு தேவையான ஒரு கோட்பாடு, அவர்களுக்கு தேவையான ஒரு கோஷம், ஒரு கோரிக்கை, அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு செஞ்சிருக்கிறாங்க. இது என்ன பணி? இந்த பனி இஸ்ரவேல் மக்களை அந்த அடிமையிலிருந்து விடுதலை செய்வதனால் இறைவனுக்கு என்ன கிடைத்து விட போகிறது? இறைவனை தொழுதாலாவது அல்லாஹ்வை தொழுதம் என்று அர்த்தம் வரும். இறைவனுக்காக நோன்பு வைத்தாலாவது நேரடியாக அல்லாஹ்வுக்கு நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இந்த பனி இஸ்ராயல் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தால் என்ன, கிடக்காட்டி என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இறைவன் இப்படி ஏன் சொல்ல சொன்னான் என்பதை சிந்தித்து பார்த்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயம் வேறு மார்க்கம் வேறு என்று இந்த இஸ்லாம் பிரிக்கவில்லை. சமூக சிந்தனையோடு தான் ஒவ்வொரு இறை தூதரும் பிரச்சாரம் செஞ்சாங்க. எந்த தூதரை நீங்கள் எடுத்தாலும் சரி, அவங்களுடைய பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்தால் கண்டிப்பாக சமுதாயத்துக்கு தேவையான ஒரு போதனை அங்க இருக்கும். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கையில பாருங்கள், அவங்க காலத்துல என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அதுக்கு குரல் கொடுத்தாங்க. இல்லாத பிரச்சனைக்கு யாரும் குரல் கொடுக்க முடியாது. அவங்க வாழக்கூடிய சமகாலத்தில் என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ, சமூகத்தில் தீமைகள் இருந்ததோ, அதற்காக அந்தந்த தூதர்கள் குரல்களை எழுப்பி இருக்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஓரின சேர்க்கை, அதுக்காக வேண்டிய அவங்க குரல் கொடுத்தாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த ஒரு சமூக தீமை என்ன? அளவை நிறுவை மோசடி. வியாபாரிகள் தாங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய நேரத்தில் நிறைவாக அளந்து ஜாமான வாங்குவான். மக்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த எடையை வெகுவாக குறைத்து ஒரு கிலோ வாங்கின 3/4 கிலோ இருக்கிற மாதிரி பெரிய ஒரு லாபத்தை அடைவதற்காக வேண்டி இப்படி வியாபாரம் செஞ்சு வந்தாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வெறுமனே ஓரிரை கொள்கை மட்டும் அல்லாஹ் சொல்ல சொன்னானா? இல்லை. அளவை நிறுவை மோசடி கூடாது. அவுஃபுல் கைலவல் மீசான், அளவைகளையும் நிறுவைகளையும் நீங்கள் சரியாக நிறுத்திக் கொடுங்கள். வலா தபுகசுன் நாஸ அஷ்யாஹும், மக்களுக்கு அவர்களுடைய பொருள்களை நீங்கள் குறைத்து கொடுத்து விடாதீர்கள், அவர்களுக்கு சேர வேண்டிய பொருளை சரியாக விநியோகம் செய்யுங்கள் என்று ஷுஐப் நபியை அனுப்பி அல்லாஹ் பேச செய்கிறான். இது என்ன பணி? இது தொழுகுவாங்க என்று அழைப்பதை போன்றா? ஓரே கொள்கைக்கு வா என்று அழைப்பதை போன்றா? இல்லை. இது சமூகத்தினுடைய பிரச்சனையை கருத்தில் கொண்டு செய்யப்பட்ட பிரச்சாரம். இப்படி இதை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய போதனையை நீங்கள் படித்தால் கூட இந்த சமூக அக்கறையை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள் செய்த பணிகள் என்னென்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குறைஷி காஃபிர்கள்ட்ட போய் லாத்து கடவுள் இல்லை, மனாத்து கடவுள் இல்லை, உஸ்ஸா கடவுள் இல்லை, நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் கடவுள் இல்லை, ஒரு இறைவன் மட்டும் என்று சொல்லிட்டு போய்விட்டார்களா? இல்லை. சமூகத்துக்கு தேவையான அத்தனை கோரிக்கைகளையும் அவர்கள் வைத்தார்கள். அதை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லியும் காட்டுகிறான். அல்லதீன யஜிதுன அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, எழுத படிக்க தெரியாத இந்த தூதரை அந்த சமுதாய மக்கள் பின்பற்றுகின்றார்கள். அல்லது யஜிதுன மக்தூபன் இந்த தௌராத்தி ஃபில் இன்ஜீல், அவர்கள் தங்களிடத்திலே இருக்கின்ற தௌராத்திலும் இன்ஜீலிலும் இந்த நபியை பற்றி பேசப்பட்ட அந்த செய்திகளை அவர்கள் படிக்கிறார்கள். அந்த நபி என்ன செய்கிறார்? யாமுரும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர் வ யுஹில்லு லஹும் அத்-தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ் வ யலவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். அல்லாஹ் அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். இந்த நபி என்ன செய்கிறார்? இந்த முகமது நபியுடைய பணி என்ன? யாமுருஹும் பில் மஅரூஃப், அவர்களுக்கு நன்மையை ஏவுகிறார். நன்மையை செய்யுங்கப்பா வாங்கன்னு அழைக்கிறார். வ யன்ஹாஹும் அனில் முன்கர், தீமையை விட்டு அந்த மக்களை தடுக்கிறார். தீமை செய்யாதே, வட்டி வாங்காதே, வேற தப்பு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லி தீமையை விட்டு மக்களை தடுக்கிறார். வ யுஹில்லு லஹும் அத்-தய்யிபாத், தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ்,
தடுக்கப்பட்டவற்றை ஹராம் என்கிறார், அதை செய்யாத என்கிறார். அதோடு அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளவில்லை. அதுக்கடுத்து சொல்கிறான், ஓ யல்லாஹு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அவர்களுடைய சுமையை இவர் இறக்கி வைக்கிறார். சமுதாய மக்கள் அந்த அடையக்கூடிய சுமையை, சுமக்கக்கூடிய சுமையை இவர் இறக்கி வைக்கிறார். அந்த சுமையை அப்புறப்படுத்துவதற்கு பாடுபடுகிறார். வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அவர்கள் பிணைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சங்கிலிகளை உடைத்து எறிகிறார். இது என்ன இருக்குது? அவர்கள் பிணைத்து வைக்கின்ற அந்த சங்கிலிகளை, அவர்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கிறார் என்று சொன்னால், இது மார்க்கம் நேரடியாக வணக்கம் சம்பந்தப்பட்ட செயலா, தொழுகை நோன்பு சம்பந்தப்பட்ட அதை போன்ற ஒரு காரியமா, அல்லது சமுதாய அக்கறை கொண்ட ஒரு காரியமா? சிந்தித்து பாருங்கள். இது சமுதாய பணிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பணியில முக்கியமான ஒரு பணியை சொல்லி காட்டுறான். நன்மையை ஏவுறார், தீமையை தடுக்கிறார். அதை சொல்லும் பொழுது பிறருடைய சுமையை இறக்கி வைக்கிறார். அவர்களுடைய அடிமை சங்கிலியை உடைக்கிறதுக்கு பாடுபடுகிறார். யார் இந்த தூதரை பின்பற்றுவாரோ, அஸருஹு வ நஸருஹு வத்தபஉ நூருல்லதி உன்ஸில மஅஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் இந்த தூதரை கண்ணியப்படுத்துவாரோ, நபியுடைய இந்த பணியிலே அவருக்கு உதவி புரிவாரோ, அவரோடு இறக்கப்பட்ட அந்த திருமறை குர்ஆனை நூரை பின்பற்றுகிறாரோ, அவர்தான் மறுமையிலே வெற்றியாளராக இருப்பார், வெற்றி அடையக்கூடிய பட்டியலில் இருப்பார்னு திருமறை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இருந்தால் பத்தாது. சமுதாயத்துக்கு தேவையான கோரிக்கைகள், சமுதாயத்துக்கு தேவையான அத்தனை செயல்பாடுகளையும் நம்ம செய்தாக வேண்டும். இதே கருத்து இன்னொருத்தரும் வெளிப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நேரம், ரசூலுல்லாஹ்வுக்கு தூதர்னு தெரியாது. ஹிரா குகைக்கு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில வசனங்களை ஓதி காட்டுறாங்க. பயந்து நடுங்கியவர்களாக ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. தன் மனைவி இடத்துல சொன்னாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என் மனைவியை என்னை போர்த்தி விடுங்கள். உடனே போர்த்தப்படுகிறார்கள். இன்னி ஹஷீத்து அலா நஃப்ஸி, எனக்கு ஏதாவது ஏற்படுமோ என்று நான் பயப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு அதாவது அசாதாரணமான ஒரு உருவத்தை பார்த்திருக்கிறாங்க. இதுவரையிலே காணாத ஒரு உருவம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 600க்கும் மேற்பட்ட ரெக்கைகளோடு நிற்கக்கூடிய இடத்துல பயந்துட்டாங்க. அப்ப சொன்னார்கள், எனக்கு ஏதாவது ஏற்படுமோ என்று நான் பயப்படுகிறேன். உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அவங்களை கூல் பண்றாங்க, அவர்களை ஆசுவாசப்படுத்துறாங்க. இல்லை, அப்படி நீங்க சொல்லாதீங்க. கல்லா வல்லா லா யுஹ்தீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? அதான் பயந்து நமக்கு. ஏன் தெரியுமா? இன்னக்க தஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ துக்ரில் லைஃப வ துஈனு அலா நவாயிபில் ஹக். 5 பாயிண்ட் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் 5 பாயிண்ட் சொன்னாங்க. என்னென்ன? இன்னக்க தஸிலுர் ரஹ்ம, நீங்கள் உறவுகளோடு இணைந்து வாழ்கிறீர்கள். வ தக்ஸிபுல் கல்ல, சிரமப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள். அதுபோல சிரமப்படக்கூடிய, அதாவது சத்தியத்திற்காக உழைக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி நீங்கள் பாடுபடுறீங்க, இருந்தாங்க உபசரிக்கிறீங்கன்னு சொல்லி 5 விதமான கருத்துக்களை சொன்னாங்க. இதுல என்ன இருக்கிறது? கஷ்டப்படுறவங்களுக்காக சொல்ல உழைச்சிருக்கிறாங்க, சிரமப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்திருக்கிறாங்க, சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அதுல வரக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி இருக்கிறார்கள். அப்ப இது மார்க்கத்திலே சொல்லப்பட்டதுதான். மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள்ல இதுவும் சேர்த்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வைத்து பார்க்கிறோம். இன்னும் எத்தனை விதமான ஆதாரங்கள் வேண்டும்? நாளைய மறுமையினால பலருக்கு அந்த சொர்க்கத்தை வழங்குவான். மறுமையில சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்தை வழங்குவதில் கூட பல சமுதாய பணிகளை செய்தவர்களுக்கு அங்கே சொர்க்கம் கிடைக்குமா? மனிதர்களை விடுங்கள், இன்ன பிற ஜீவராசிகளுக்கு நம்ம உதவி செஞ்சால் கூட அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டினாங்க. சஹீஹ் புகாரி என்ற நூலில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மனிதர் பைனா ரஜுலுன் யம்ஷி ஃபி தரீக், ஒரு மனிதர் தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தார். இஷ்தத்த அலைஹில் அத்தஷ், கடுமையான தாகம் அவருக்கு ஏற்பட்டது, களைப்பு ஏற்பட்டு தாகம் ஏற்பட்டது. ஃபவஜத பிஅரன், ஒரு கிணத்தை பார்த்தார். ஃபநஸல ஃபீஹி ஃபஷரிபல் மாஅ, உடனே அந்த கிணத்திலே இறங்கி தண்ணீரை அள்ளி பருகினார். தண்ணீரை அள்ளி பருகி விட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் இதா கல்புன் யகுலு ஸரா மினல் அத்தஷி, அந்த கிணற்றினுடைய மேட்டிலே
ஒரு நாய்க்குட்டி என்ன செஞ்சுச்சு? அதனுடைய கடுமையான தாகத்தின் காரணமாக அந்த கிணத்து மேட்டில் உள்ள அந்த ஈரப்பகுதியை தன்னுடைய நாக்கால் வருடி தாகத்தை போக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தது. இதை இந்த மனுஷன் பார்த்தார். பார்த்துட்டு அவர் நினைத்தாராம், எனக்கு ஏற்பட்ட ஒரு தாகத்தை போன்றுதான் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கணும். அவர் எப்படி சிந்திச்சிருக்காரு பாருங்க. அவர் பாட்டுக்கு நாயிட்டு போகல, ஒரு சமூக சிந்தனை. மனுஷன் கூட இல்ல, ஒரு நாய். இன்னைக்கு நம்மளால நாயை பார்த்தா கல்ல வீட்டுல அடிக்கிறான். ஒரு நாயை கல்ல கண்டா நாயை கண்ட பழமொழி வேற சொல்லிக்கிட்டு அங்க வந்தவன் நீங்க கல் எடுத்து வைத்துக் கொண்டு அடுத்த இடத்துக்கு நம்ம நிக்கிறோம். ஆனா அவர் எனக்கு காட்டுறாரு பாருங்க. ஒரு நாய்க்கு என்ன செஞ்சாரு பார்க்கிறார். நமக்கு ஏற்பட்டு தாகத்தை மாற்ற அதுக்கு ஏற்பட்டிருக்கும்னு சொல்லி மறுபடியும் கிணத்துக்குள்ள இறங்கி தன் கால் சாட்சை கலட்டி தன் காலுறையை தண்ணீரால் நிறைத்துக் கொண்டு வந்து அந்த நாய்க்கு அவர் புகட்டினார். இது என்ன பெரிய பிரமாதம் நினைப்போம். இது பெரிய போயா நாய்க்கு போய் மனுஷன் வேலையை போய் ஏப்பா இறங்கி கொடுத்தாரு கேட்போம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் இந்த செயலை அவற்றிலிருந்து ஏற்றுக்கொண்டான். அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். அப்ப தப்பு பண்ணிருப்பார் போல இருக்குது. அவர் வாழ்ற மன்னிச்சான என்ன அர்த்தம்? அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொன்னா பல பாவங்கள் செஞ்சிருக்கிறார், நிறைய பாவங்கள் செய்து இருப்பார், என்னவென்று சொல்லப்படவில்லை. ஆனால் வெறுமனே ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தினால் இந்த செயலை மதித்து அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அந்த ஆளை தூக்குறான்னு சொன்னா கொஞ்சம் எண்ணி இந்த மார்க்கம் எங்கே இருக்கிறது? சமூக சிந்தனையை எந்த அளவிற்கு ஊட்டி காட்டுகிறது? இந்த சொல்ல சஹாபாக்கள் கேட்கிறாங்க. சொல்ல அந்த சம்பவத்தை சொல்றாங்க. சொல்லி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னமினல் பகாயிமே அஜரன், தெளிவாங்க நெருங்கி வாங்க, நிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னமினல் பகாயிமே அஜரன், மிருகங்கள் விஷயத்தில் நன்மை கிடைக்கும். மனுஷனுக்கு உதவி செய்யறது ஓகே, மிருகங்களுக்கு உதவி செஞ்சாலும் நன்மை கிடைக்குமா? அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, குல்லு லாத்தி கபிதி ரத்துபத்தின் அஜரன், உயிருள்ள ஒவ்வொரு பிராணிக்கு நீங்கள் உதவி செய்தாலும் சரி உங்களுக்கு கூலி இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் பாக்கியம் இருக்குது என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டினாங்க. இது போன்று ஏராளமான சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? சமுதாயத்தோடு சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இதை இங்கு சொல்லுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது சமுதாய அக்கறை வெளிப்பட வேண்டும். அங்கே இங்கே ஒவ்வொரு சமுதாயத்திலும் பிரச்சனைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், தேட்டங்கள் இருக்கும். அப்ப அதை அறிந்து கொண்டு அதற்காக வேண்டிய குரல் கொடுப்பது ஒரு முஸ்லீமுடைய கடமை. இதை யாரும் மறுக்க முடியாது. மறுத்தவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் என்ன தேவை, என்ன தேட்டம், என்னத்துக்காக நம்ம குரல் கொடுப்பது என்று நீங்கள் கேட்கிறீர்களா? மிக முக்கியமான பிரச்சனையாக நாம வாழக்கூடிய இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய நிலைமை. முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு இந்த மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்ட பலவிதமான கமிஷன்கள் போய் ஆய்வு செய்யறாங்க. பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறாங்க, அவர்களுக்காக வேண்டி நீங்க இடஒதுக்கீடு தாருங்கள், எங்க சமுதாயத்தை கையை கொடுத்து கொஞ்சம் மேல தூக்கி விடுங்க என்று சொல்லி இந்த கோரிக்கை பலமாக எழுப்பப்பட்டு வருகிறது. கண் துடைப்புக்கு என்ன செய்வாங்க? சில நேரங்கள்ல கமிஷன்களை போட்டு விடுவார்கள். மத்திய அரசாங்கம் நியமித்த எந்த கமிஷன்களாக இருந்தாலும் சரி, எந்த கமிஷன் என்ன சொல்ல, முஸ்லிம்கள் நல்லா இருக்கிறாங்க, இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. எந்த கமிஷன், எந்த நீதிபதியோட தலைமையில கமிஷன் போட்டாலும் அத்தனை பேர் என்ன சொல்றாங்க? முஸ்லிம்கள் தான் ஆக கீழே, இவர்களை போல கஷ்டப்படக்கூடிய மக்கள் இல்லை. அவங்க என்ன வேணா சொன்னாங்கன்னு விரிவான ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு ஜும்மாவை வச்சுக்கலாம். அதை தொடர்ந்து எனக்கு நேரம் காணாது. அந்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? முஸ்லிம்களுடைய நிலை என்ன, கல்வி நிலை, வேலை வாய்ப்பு நிலை, ஆடையின் நிலை, சாப்பாட்டின் நிலை, வீட்டின் நிலை, கழிப்பறையின் நிலை என்று புட்டு புட்டு வைக்கிறார்கள். அதை நான் தொட்டால் எனக்கு நேரம் காணாது. அதை இன்ஷா அல்லாஹ் பிறகு ஒரு ஜும்மாவில் பார்க்கலாம். மொத்தத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இந்தியாவில் வாழக்கூடிய பல சமுதாயத்தை சார்ந்த மக்களில் முஸ்லிம்களை விட கஷ்டப்படக்கூடிய மக்கள் யாரும் இல்லை, முஸ்லிம்களை போல சிரமப்படக்கூடிய மக்கள் யாரும் இல்லை என்ற கருத்தை ஒத்த கருத்தாக எல்லா கமிஷனுடைய அந்த தலைவர்களும் சொன்னார்கள். அப்ப இன்றைக்கு நம்முடைய ஒரு தேவை என்ன, இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா முஸ்லிம்களுடைய வாழ்க்கை நிலை. நாம எல்லாம் ஓரளவுக்கு நம்ம வச்சு நினைக்க கூடாது. நாம கூட இங்க வந்திருக்கிறவங்க ஓரளவுக்கு இருக்கலாம்.
ஆனால் இன்ன பிற முஸ்லிம்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் சாப்பாடு அவர்களுக்கு இல்லை, முறையான கல்வி இல்லை. கல்வி இல்லாதனாலதான் வெளிநாடுகளுக்கு போறாங்க. அது இந்த குறிப்பான கடலூர் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் லால்பேட்டை போன்ற இடங்களில், பரங்கிப்பேட்டையில பெரும்பாலும் எடுத்துக்கிட்ட வெளிநாடுகள் தான். ஏன் வெளிநாட்டுக்கு போறாங்க? இங்கே வசதி இல்லை, இங்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை என்பதனால் வெளிநாட்டுக்கு போறான். அங்கு போய் என்ன வேலை? சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு, கஷ்டமான வேலையான ஊதியங்கள் குறைவு, காலங்களை அனைத்தையும் அங்கு இழந்து விட்டு கல்யாணம் செஞ்சுட்டு 2 நாள் ஓடிடுறான், 1 மாசத்துல ஓடிடுறான். இப்படி பல முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கால இம்மை வாழ்க்கையே போய்விட்டது. இம்மையில ஒரு சிறிய இன்பங்கள் இது. இம்மையில பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு சோதனை தான். முஸ்லிம்கள் என்று எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, அத்துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலக வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு தான் சொர்க்கம்னு சொன்னாங்க. இந்த சிறைச்சாலை என்று சொன்னாலும் கூட அதுல சில இன்பங்கள் எல்லாம் மனுஷனுக்கு உண்டு. அதனால அப்படியே காலம் தள்ளிட்டு போயிடுவான். சில கஷ்டங்கள் இருந்தாலும் சில நன்மைகள் இருக்கும், சில இன்பங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அப்படியே காலம் தள்ளி போயிடலாம். அதுல சில இன்பங்கள், முக்கியமான இன்பம் எது? கணவன் மனைவி இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை. அவர்களுக்குள்ள அந்த ஆசாபாசங்களை பகிர்ந்து கொண்டு, அவர்களுக்குள்ள அன்பை பரிமாறிக்கொண்டு, அல்லாஹ் சொல்ற சாதாரண வாழ்க்கை இல்ல. திருமண வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சான்று, அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான அருள். ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அஸ்வாஜிக்கும் மின் அன்புசிக்கும் லி தஸ்குனு இலைஹா வ ஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா இன்ன ஃபீ ذلிகல் ஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களில் இருந்தே உங்கள் துணைவியரை படைத்து உங்கள் இருவருக்கும் மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்வுடைய சான்றுகள்ல ஒன்றாக இருக்கிறது. திருமறை குர்ஆன் சொல்லுது. அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ள அந்த பாசம், பந்தம், எப்பேற்பட்ட ஒரு பாசம், எப்பேற்பட்ட ஒரு இரக்கம், எப்பேற்பட்ட ஒரு அன்பு யாரும் யார் மீதும் காட்டிட முடியாது. அந்த நெருங்கிய உறவை பிரிந்து இவன் பாலைவனத்திலே வாடுகிறான், இங்கே இருந்து போய் அங்கு கஷ்டப்படுகிறான். இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. சாப்பாடு, சரியான சாப்பாடு இல்லை, சரியான வேலை கிடையாது, சரியான குடியிருப்புகள் கிடையாது. இப்படி இன்றைய முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களா? அப்ப இன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணுமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை விடுதலை போருக்கு பாடுபட்டாங்க. அன்னைக்கு இருந்த பிரச்சனை இடஒதுக்கீடு பிரச்சனை கிடையாது. அன்றைய பனி இஸ்ரவேல் மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய நேரம் குரலை கொடுத்துட்டாங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அன்னைக்கு இருந்த சமகால பிரச்சனை என்ன? அளவை நிறுவை மோசடி, அதுக்காக வேண்டி அவங்க குரல் கொடுத்து விட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஓரின சேர்க்கை ஒரு பிரச்சனை, அதுக்காக வேண்டி அவங்க குரல் கொடுத்து விட்டார்கள். இப்படி பிரச்சனைகள் காலத்துக்கு தகுந்தவாறு மாறிக்கொண்டே இருக்கும், ஒரே பிரச்சனையா இருக்காது. அப்ப நம்முடைய காலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா முஸ்லிம்களுடைய வாழ்க்கை நிலைதான். அப்ப இந்த நிலையை மாற்றுவதற்கு, நம்ம மக்களுடைய இந்த வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயர்வதற்கு பாடுபடுவது மார்க்க பணியா, மார்க்கத்தில் இல்லாத பணியா? பலர் நினைக்கிறாங்க ஜனவரி 28 சிறை செல்லும் போராட்டமா, எதுக்கு இதை செய்யறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் செய்யறோம்? இஸ்லாத்துல உள்ளது. இந்த கேள்வி எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த போராட்டத்தை ஏன் நடத்துறாங்கன்னு கேட்கக்கூடிய கேள்வி எதுக்கு ஒப்பு தெரியுமா? எதுக்கு தொழுகிறாங்க, எதுக்கு நோன்பு வைக்கிறாங்க, எதுக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்க கேட்கிற மாதிரி. ஏன்? இஸ்லாத்துல எப்படி ஹஜ் சொல்லப்பட்டதோ, தொழுகை சொல்லப்பட்டதோ, நோன்பு சொல்லப்பட்டதோ, அதுபோல தேவையடைவதற்காக வேண்டி குரல் கொடுப்பது மார்க்கத்திலே சொல்லப்பட்டது. மன் கான பி ஹாஜத்தி அஹி கானல்லாஹு பி ஹாஜத்திஹி. யார் ஒருவன்